தம்பி, நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஈஸ்வரி. அம்மா பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க. சரிம்மா. வந்துருவாங்க. அக்கா, கண்மணி வந்துட்டால. மணமகளார ஸ்டேஜ் பக்கத்துல தானே இருக்கு. அவ இன்னும் வந்த மாதிரியே தெரியலையே. நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. ஒருவேளை வேற ரூம்ல இருக்காளா? தெரியல ஈஸ்வரி. பெரியமா, அப்போ கண்மணி இன்னும் வரவே இல்லையா? அக்கா, அக்கா, எனக்கு அமைதியாவே இருக்கீங்க. என்னாச்சு சொல்லுங்க. கண்மணி இன்னும் மண்டபத்துக்கு வரல ஈஸ்வரி. என்னது கண்மணி? சத்தம் போடாத ஈஸ்வரி. கண்மணி மண்டபத்துக்கு வராம வேற எங்க போனா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுல. தெரியல ஈஸ்வரி. இப்பதான் சன்னாசி கிட்ட சொன்னேன். சன்னாசி, ஆண்டிச்சாமி, நடேசன் எல்லாரும் தேடிட்டு போயிருக்காங்க கண்மணிய. என்னக்கா இது? எங்க போனா அவ? டீசல் போட்டுட்டு வரேன்னு தான் போனாங்க. ஐயோ கடவுளே. என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? தெரியலையே. அக்கா, அவங்க வந்துட்டாங்க. வாங்க போலாம். வா. என்னாச்சு தம்பி? கண்மணி வந்துட்டாளா? மதனி, இந்த ஏரியாவில் இருக்கிற 4 பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிற எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க கிட்ட விசாரிச்சதுல அங்க இருக்கிற எந்த பெட்ரோல் பங்க்லையும் நம்ம வண்டி வரலைன்னு சொல்றாங்க மதனி. ஐயோ, என்ன தம்பி சொல்றீங்க? அவங்க டீசல் போடுறதுக்கு அங்க போகலையா? சின்னம்மா, என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல சின்னம்மா. அவங்க 2 பேர் போனுமே இன்னும் சுச்சாப்பில் தான் சின்னம்மா இருக்கு. ஐயோ, அவ ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணம் வேண்டாமா நிறுத்த சொல்லுங்கன்னு அவ என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா. நான் கூட அவ விளையாட்டா பிடிக்கல வேண்டான்னு சொல்றான்னு நினைச்சுதான் அப்படிலாம் சொல்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, ஆனா இப்போ என்னங்க நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொன்னீங்களா? அட ஏமா, அனுப்பாம இருப்படாமா? என் ஆளுங்களையும் தேட சொல்லி அனுப்பியிருக்கேன் மதுரை. ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாப்போம். அமைச்சரே உட்கார்ந்து வாங்க. ஒண்ணும் இல்லக்கா. என்ன பண்றது ஈஸ்வரி? என்னாச்சு? என்ன மோகனா, எல்லாரும் கூடி கூடி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆனா என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க? என்னாச்சு மதனி? ஏய் மோகனா, நான் உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்னங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏன் அண்ணே, கண்மணி இன்னும் மண்டபத்துக்கு வந்து சேரலைண்ணே. இன்னும் வரலையா? ஆமாண்ணே, ஃபோன் பண்ணி பார்த்தா கண்மணி, ஆறுமுகம் 2 பேருடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்பா, நம்ம ஆளுகளை அனுப்பி எல்லா பக்கமும் தேட சொல்லியிருக்கேன்ப்பா. நீங்க பதட்டப்படாதீங்கப்பா. நாங்களும் இப்ப அவளை தேடித்தப்பா கிளம்பிட்டு இருக்கோம். சரி, ஒருவேளை வண்டி ஏதாவது பிரச்சனை ஆகி கூட அவங்க பாதி வழியிலேயே நிற்கலாம். நாம எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். சன்னாசி, நடேசா, நம்ம வீட்டு புள்ள எங்க இருக்காங்கன்னு பார்த்து முகூர்த்த நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்து. சரியா? சரிப்பா. நடேசா வா. சரி, சீக்கிரம் போயிடு. அடிசாமி, சரி கிளம்பலாம்.
என்ன மோகனா, முதல்ல நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். கண்மணி, அண்ணன் உனக்காக இந்த வைர நெக்லஸ வாங்கியிருக்கேன். இது உனக்கு அம்புட்டு அழகா இருக்கும். அதோ அங்க அங்க திரும்பி பாருங்க. அந்த வீட்ல புடிச்சலாமா இருமா? அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் அண்ணே. கோவில் எவ்வளவு தூரத்துல இருக்கு? பக்கம்தான், கிட்ட வந்தாச்சு, போயிடலாம். சமந்தி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு பக்கத்துல வந்துட்டதா சொன்னாங்க. அதான் அவளை அழைச்சிட்டு போறதுக்காக நின்றுட்டு இருக்கோம். வாங்க, எங்க கட்சியோட அமைச்சர்கள் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க. இதோ வந்துடுறேன். அமைச்சரே, இவர்தான். வணக்கம். இவர்தான் எங்க சம்மந்தி. வணக்கம். 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 உட்காருங்க. வாங்க உட்காரு. பூரணி, இங்க வாடி. அம்மாச்சி, என்னடி எல்லார் முகத்திலயும் அருள் அடைஞ்சு போன மாதிரி இருக்காங்க? அம்மாச்சி, கண்மணி இன்னும் மண்டபத்துக்கு வரல அம்மாச்சி. என்னடி சொல்ற? ஆமா அம்மாச்சி, போன் பண்ணா ஆறுமுக நம்பரும் அவன் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, சுவிட்ச் ஆஃபா? சின்ன மாமாவும் என் வீட்டுக்காரும் தேடி போயிருக்காங்க. ஆமா அம்மாச்சி. அடியாத்தே, என் மகனுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை ஏற்படு. ஐயோ அம்மாச்சி, என்ன நீங்க சத்தம் போடாதீங்க. நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பூரணி, மறுபடியும் போன் பண்ணி பாருடி. சீக்கிரம் கால் பண்ணி பாருங்க. ஐயரே, சொல்லுங்கம்மா. பொண்ணு வரதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அது வரைக்கும் மந்திரத்தை கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. சும்மா பொண்ணு வர சொல்லுங்க, பொண்ணு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏம்மா, எதுவும் பிரச்சனையா? ஷோ, சொன்னதை மட்டும் செய்யுங்க ஐயரே. சரிங்கம்மா. நல்லா மெதுவா சொல்லுங்க. நீ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது பெரியம்மா. ஐயோ, ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்குமா? ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க போனான்னு தெரியலையே. சரி சரி, நீ ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணு. ஐயோ, இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சு அது மூலமா பெருசா செட்டில் ஆகலான்னு பார்த்தா அவ வேற திட்டத்துல இருந்திருக்க போல இருக்கே. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நாம நினைச்ச மாப்பிள்ளைக்கு கண்மணியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சா அவ தனியா வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கா போலயே. ஒரு கல்யாணத்துல எத்தனை கல்யாண திட்டம். என்ன சொல்லு பங்கு? கல்யாணத்துக்கு வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னடா? நம்ம முத்துவும் ரஞ்சித்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க.